காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் பேருந்து நிலையத்தில் ஒன்றிய மற்றும் நகர அதிமுக சார்பில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 107வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் வி. சோமசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கழக செய்தி தொடர்பாளர் கல்யாணசுந்தரம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதில் மாவட்ட, ஒன்றிய, நகர, கிளை கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் அருகே அதிமுக சார்பில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குமரகுரு தலைமையில் நடைபெற்றது. மணலூர்பேட்டையில் நடந்த இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ப. மோகன் மற்றும் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள கீழ்கண்டை ஊராட்சிக்குட்பட்ட மேகண்டை பகுதியில் ஸ்ரீதேவி பார்த்திபன் என்பவரின் வீடு மின்கசிவு காரணமாக தீயில் எரிந்து முழுமையாக சேதமடைந்தது. இதையறிந்த அதிமுக மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் பாதிக்கப்பட்ட குடும்பத்தாரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் வீடு கட்டுவதற்கான நிதி உதவியை வழங்கினார். அப்போது அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் உடன் இருந்தனர். கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 45வது வார்டில் எம்ஜிஆரின் பிறந்த நாளை ஒட்டி பகுதி கழக செயலாளர் கருப்பையா தலைமையில் மாபெரும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாநகர மாவட்ட செயலாளரும் வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் கே. அர்ஜுனன் கலந்து கொண்டு கழக கொடியேற்றி எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் ஏராளமான கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். திருப்பூர் தாராபுரத்தில் நகர செயலாளர் சி. ராஜேந்திரன் தலைமையில் திருப்பூர் புறநகர் மாவட்ட செயலாளரும் மடத்துக்குளம் சட்டமன்ற உறுப்பினருமான சி. மகேந்திரன் முன்னிலையில் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கழக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே. பழனிசாமி தலைமையில் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மையில் வெற்றி பெற உழைப்போம் என சபதம் ஏற்றனர். அப்போது மாற்றுக் கட்சிகளில் இருந்து விலகிய 50க்கும் மேற்பட்டோர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சி. மகேந்திரன் தலைமையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். இதில் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கடலூர் பன்ருட்டி வடக்கு ஒன்றியம் சார்பில் நடைபெற்ற எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எம்.சி. சம்பத் கலந்து கொண்டு உரையாற்றினார். அதிமுக ஆட்சியில் தொழில் முதலீட்டர்களை கொண்டு வந்த நிறுவனங்களுக்கு தற்பொழுது திமுக அடிக்கல் நாட்டி விளம்பரம் தேடி வருவதாக தெரிவித்தார். பேரிடர் மழை பாதிப்புகளில் இருந்து மக்களை பாதுகாக்க முடியாத திறனற்ற ஆட்சி திமுக ஆட்சி. வெற்று விளம்பரம் தேட கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை அவசர கதியில் திறந்து மக்களை வஞ்சிப்பதாக குற்றம் சாட்டினார். இதில் கழக அமைப்பு செயலாளர் ஆசைமணி உள்ளிட்ட முக்கிய கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி அருகே சுமார் 15 லட்சம் மதிப்பீட்டில் பள்ளி கட்டிட பராமரிப்பு பணி மற்றும் காங்கிரீட் சாலை அமைக்கும் பணிகளை அதிமுக எம்எல்ஏ மணி பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து ஆண்டிக்கொட்டாய் பகுதியில் பொதுமக்களின் குடிநீர் தட்டுப்பாட்டை நீக்க புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை தண்ணீர் திறந்துவிட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி சார்பில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 107வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுங்குன்றம் எஸ். ஆறுமுகம் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன், சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதனையடுத்து முன்னாள் அமைச்சர் முன்னிலையில் திமுக உட்பட மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த 30 பேர் கழகத்தில் இணைந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள ஈழக்குடிப்பட்டி உய்யவந்தி ஐயனார் கோவில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி அதிமுக சார்பில் மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. இந்த போட்டியில் மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 36 ஜோடி மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. முதல் 4 இடங்களை பெற்ற மாட்டு வண்டி உரிமையாளர்களுக்கு ரொக்க பணம் மற்றும் கோப்பைகள் பரிசாக வழங்கப்பட்டன. பரிசுகளை மாவட்ட கழக செயலாளர் பி. கே. வைரமுத்து உட்பட கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் வழங்கினர்.